ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மெசேஜிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். லைக் வாட்ஸ்அப், டெலிகிராம், ஈவன் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் கூட இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைம் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கும். இப்போ மற்றவங்க சென்ட் பண்ணுற மெசேஜை நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமல் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு நிறைய டைம் யோசனை வந்திருக்கும். சில டைம்ஸ் நம்ம மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே படிக்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சில சிஸ்டம்ஸ், அதாவது சில ஆண்ட்ராய்ட்ஸில் ஒரு சிஸ்டமில் வந்து சப்போர்ட் பண்ணாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 2-3 மெசேஜ் தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோர்னு காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் சம்டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த மெசேஜ் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வைக்க முடியாது. நீங்கள் சம்டைம் வந்து கிளியர் கிளிக் பண்ணிடலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் அது மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ். கிளியர் கிளிக் பண்ணிட்டா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப் இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் பார்த்தேன். அது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம டே டு டேல நம்மளுக்கு வர மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ தட் நீங்கள் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கூட அந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் வந்து இப்போ ஹைடில் இருக்கணும், யார் மெசேஜும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வர எல்லா மெசேஜும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எப்பவுமே போல் நீங்கள் மற்ற யூடியூப்ஸ் அது மாதிரி நீங்கள் உங்கள் மொபைல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நீங்கள் நம்ம அந்த ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் உள்ள போயிடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் வந்து அன்சீன் அப்படின்னு டைப் பண்ணணும். அன்சீன் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப் வரும். இது மாதிரி இந்த 4.3 ரேட்டிங்ஸோட 9.7 MBயில் ஒரு ஆப் வரும், அன்சீன்ட்டு. அன்சீன் மெசேஜஸ் தான் டெவலப்பர் அது. ஸோ அந்த அன்சீன் நோ லாஸ்ட் ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஸ் வரும். இந்த ஆப் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்போ எந்தெந்த ஆப்ஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இருக்கும். டெலிகிராம் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த கிவ் ஆத்தரைசேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர லாக்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். மற்றபடி இது ஃபைல்ஸில் எதுவுமே இதை ஆக்சஸ் பண்ணாது இது. ஸோ தட் இந்த பர்மிஷனை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. மற்றபடி இப்போ நீங்கள் ஃபைல்ஸ் பர்மிஷன் கேட்கும் பாருங்கள், அதுதான் உங்கள் விருப்பம். அது நீங்கள் உங்களுக்கு ப்ரைவசி தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அது கொடுக்க தேவையில்லாது. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கொடுக்கறது வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நம்ம வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் ஆளுக்கு வந்துடுறேன். ஆளில் வந்துட்டு இப்போ நான் வந்து இன்னொரு மொபைல்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஹாய்ன்னு அனுப்பிச்சோன்னா இது இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு 5 மினிட்ஸில் இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ ஹாய்ன்ட்டு இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமையே ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களால் படிக்க முடியும். மொத்த மெசேஜ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி எல்லாமே இது வந்து வாட்ஸ்அப்புக்கு. இப்போ நான் டெலிகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்கள். இப்போ டெலிகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அந்த மெசேஜ் இங்கே இதே இடத்துல உங்களுக்கு இங்கே ரிசீவ் ஆகும். ஜேவ்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நான் டெலிகிராம்லேருந்து வேறு டிவைஸ்லேருந்து இப்போ நான் அனுப்புகிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் வரும். இப்போ இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு இங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் இப்போ நம்ம 3 இது செலக்ட் பண்ணோம். என்னென்ன? ஃபேஸ்புக் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம். இந்த 3த்துலேருந்து வர மெசேஜை நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாத்தையும் இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கார்ட் பண்ணும் இந்த ஆப் இது. ஸோ தட் இப்போ நீங்கள் வந்து இதில் எந்த பயப்படுறவான எந்த விஷயம் ஃபைல்ஸ் எதுவுமே அதை ஆக்சஸ் பண்ணாது. ஜஸ்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து வர இதை மட்டும் தான். இப்போ உங்களுக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இமேஜஸ் சென்ட் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் உங்களுக்கு. ஆனால் இதில் என்ன காட்டும்னா இமேஜாக தான் காட்டும். பட் உங்களால் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஃபோட்டோ அப்படின்னு காட்டும். ஏன்னா நீங்கள் வந்து இதில் ஃபைல் மேனேஜர் பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் அப்படி கொடுக்கணும்னா இங்கே மேலே இமேஜ் டாப்பில் இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் வேணுமா வேணாமான்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் கொடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு மெசேஜே போதும் இது. ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கிட்ட நம்ம வந்து ஃபைல் மேனேஜர் பர்மிஷன் கொடுக்குறது வந்து தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெசேஜே இது போதும். இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஏன்னா இது நோட்டிஃபிகேஷனில் வர டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் இது எல்லாத்தையும் எடுக்கும் இது. ஸோ அது நீங்கள் ஃபைல்ஸில் வந்து இது எந்த விதமான ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே இதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஈவன் கால் லாக்ஸ் எதுவுமே இதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இதால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான். இப்போ நான் ஸ்டிக்கர்ஸ் அனுப்புகிறேன்னா பாருங்கள், அது ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு ஸ்டிக்கர் அப்படின்னு தான் காட்டும் இதில். மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே இதில் காட்டாது இதில். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் டாப்பில் வருது, இங்கே வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. ஸோ தட் இதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 டேஸ் நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாவும் நான் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணி நான் படிக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு இதே மாதிரி ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வர எல்லா மெசேஜும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷனும் கிளியர் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகணும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த அன்சீன் ஆப்பை பற்றி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.